வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு துணை செயலாளரும் வழக்கறிஞருமான திரு சித்திக் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீட்டுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு தன்னுடைய முழு ஆதரவையும் தெரிவித்திருக்காரு நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான திரு விஜய் அவர்கள். அந்த வரவேற்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வியை சார்ந்து தான் யாராக இருந்தாலும் பேசணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அடித்தளம் அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்கு. மற்ற மாநிலங்களில் அரசியலுக்கு வரணும், ஈடுபடணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மதத்தை வைத்து, சாதியை வைத்து அவர்களுடைய கருத்துக்களை பேசி கொண்டிருக்கும் போது, தமிழ்நாட்டில் ஒருத்தர் அரசியல் கட்சி தொடங்கணும்னு நினைக்கிற ஒரு நடிகராக இருந்தாலும் கூட அவர் கல்வியை சார்ந்து, மாணவர்களுடைய கல்வி உரிமையை சார்ந்துதான் பேச முடியுங்கிற நிலைமையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் சித்தாந்தம், தத்துவம் தான் திராவிட இயக்கத்தினுடைய தத்துவம். இப்ப இந்த நீட் அப்படின்னு எடுத்து பார்த்தா, நீட் என்பது எங்கள் தமிழக மாணவர்களுடைய கல்வி உரிமையை பாதிக்கக்கூடியது அப்படிங்கிற முதல் முழக்கத்தை வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அனிதாவினுடைய மரணத்தின் போது தமிழர்கள் வெகுண்டெழுந்த அந்த காலகட்டத்தில் நீட் விலக்கே எங்கள் இலக்குன்னு சொல்லி அன்றைக்கு போய் அனிதாவினுடைய அந்த மரணத்தினுடைய இடத்துல நின்று அண்ணன் உதயநிதி அவர்கள் பேசினார். அதிலிருந்து இன்று வரை அதை மக்கள் இயக்கமாக மாற்றியதற்கான மிக முக்கியமான பங்கு திமுக முன்னெடுத்திருக்கு. நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம், நீட்டை எதிர்த்து இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம், உயர் நீதிமன்றத்தில் இதற்கு முன்பாகவே நீட்டுக்கு எதிரான ஒரு ஸ்டே வாங்கியிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் கையெழுத்து இயக்கத்தை நடத்தி பொதுக்கூட்டம், கருத்தரங்கம்னு சொல்லி திமுக இதை ஒரு வெகுமக்கள் இயக்கமாக தமிழ்நாடு முழுவதும் நீட் ஏன் வேண்டான்னு இப்ப வட மாநிலங்கள்ல போய் கேட்டீங்கன்னா, நீட்டினால் வரக்கூடிய பாதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இவ்வளவு டீடைல்டா பேச தெரியுமான்னு தெரியல. ஆனா தமிழ்நாட்டுல ஏகே ராஜன் குழுவினுடைய அறிக்கையாக இருக்கட்டும், நீதியரசர் தலைமையில ஒரு குழுவை போட்டு அது அரசு பள்ளி மாணவர்களையும் அது ரிப்பீட்டர்ஸுக்குமான வழிவகை ஏற்படுத்தி தருது. பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் இன்னைக்கு கோச்சிங் சென்டர்ஸ்ல போய் படிக்க முடியும் என்பதற்கெல்லாமே டேட்டாவோட, ஆதாரத்தோட திமுகவினுடைய இந்த அரசு அமைந்ததிலிருந்து, எதிர்கட்சியாக இருந்த போதிலிருந்து இதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி இன்றைக்கு ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற இன்னபிற கட்சிகளாக இருந்தாலும் சரி, திமுக ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த கல்வி சூழலை சார்ந்துதான் கருத்து சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கு. ஒரு சிலர் நம்ம பாக்குறோம், வாங்க நம்ம ஆடு மாடு மேய்க்க போவோம், படிப்பெல்லாம் என்ன முக்கியம், எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா யாருதான் பேஷண்ட் ஆகிறது அப்படின்னு ஒருத்தர் தமிழ்நாட்டில் கேட்டார். எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா யாரு பேஷண்ட் ஆகிறதுங்கிறது ஒரு கேள்வியா? இது ஒரு புரிதலா? இப்படி பேசிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் மத்தியில் எங்கள் மாணவர்களுடைய கல்வி உரிமை என்பது ஒன்றிய அரசால் பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அந்த மாணவர் போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இயக்கம் திமுக. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சுல நீங்க பாருங்க, நீட்டை குறித்து விவாதிக்க வாங்கன்னு மோடியை கூப்பிடுறாரு. நீட்டை குறித்து விவாதிக்க வாங்கன்னு மோடி கூப்பிட்டா மோடி அவையை ஒத்தி வைத்து விட்டு போயிடுறார். மற்ற எல்லா விவாதங்களுக்கும் வரக்கூடிய இல்ல எல்லாத்திலையும் முண்டி அடித்து பதில் சொல்ல நினைக்கிற பிஜேபி நீட்டை குறித்து மட்டும் பேசுவதற்கு தயாராகவே இல்லை. ஏன்னு சொன்னா, நீட்டை குறித்து அவ்வளவு தரவுகளை இன்றைக்கு தமிழ்நாடு தயார்படுத்தி வச்சிருக்கு. மற்ற மாநிலங்கள் இன்றைக்கு நீட்ல நடக்கக்கூடிய முறைகேடுகளை பேசிட்டு இருக்கும் போது, தமிழ்நாடு நீட்டே எங்களுக்கு நீட் தேர்வே அது தகுதியற்ற தேர்வு, அது தகுதியுடையவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்வு அல்ல, நீட் தேர்வே தகுதியற்ற தேர்வுங்கிற கொள்கை முழக்கத்தை தமிழ்நாடுங்கிற மாநிலம் முன் வச்சிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாராக இருந்தாலும் சரி, நீட்டுக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஏன்னா இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறணுங்கிறதான் திமுகவினுடைய நிலைப்பாடு. அந்த மக்கள் இயக்கமாக இன்றைக்கு அது மாறி இருக்கிறது, மக்கள் கருத்தாக அது உருவெடுத்திருக்கு. நீட்டு விளக்கை குறித்து பேசினால், மாணவர்களினுடைய கல்வி உரிமையை குறித்து பேசினால்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் மத்தியில போய் சேர முடியும் என்பதுதான் தந்தை பெரியாரின் வெற்றி, பேரறிஞர் அண்ணாவின் வெற்றி, தலைவர் கலைஞரின் வெற்றி, இன்றைக்கு திராவிட மாடல் அரசினுடைய வெற்றி. திராவிட மாடல்னு நாங்க சொல்றதே கல்வி உரிமை தான். இன்னைக்கு அண்ணன் உதயநிதி அவர்களினுடைய போராட்ட களத்தை பாருங்க. நீட் எதிர்ப்பு போராட்ட களத்திற்கு அவர் முதல்ல பேசுற போதே சொன்னாரு, நாங்கள் ஒன்றிய அரசை வலியுறுத்துவோம், மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவோம், இதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவோம்னு சொன்னாரு. இது மக்கள் இயக்கமாக மாறக்கூடிய வகையில் இன்றைக்கு கல்வியாளர்களாக இருந்தாலும் சரி, ஜனநாயகவாதிகளாக இருந்தாலும் சரி, சினிமா நடிகர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் நீட்டை எதிர்த்து பேசுவது என்பது திமுகவினுடைய அந்த நெடுந்தூர போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. இன்று கூட நீங்க திமுக மாணவணி சார்பில் நீட்டுக்கு எதிரான போராட்டம் நடத்தியிருக்கீங்க.
ஆனால் நீட் விலக்கு அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியமானது அப்படின்றத ஒரு கேள்வியா இருக்குல்ல. அதை கூட இன்னைக்கு விஜய் பேசுகிற பொழுது சொல்றாரு, நான் ஒரு சில சஜஷன் சொல்றேன், அதாவது பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனால் அது சாத்தியமாகுமா, ஏன்னா அது விடமாட்டாங்க, அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ எந்த அளவுக்கு பாஜக அது விட்டு கொடுக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது இப்ப இன்னைக்கு சில நடிகர்கள் இதை பற்றிலாம் கருத்து சொல்றதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை குறித்து நாடாளுமன்றத்தில் திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் வில்சன் மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இந்த நீட் எதிர்ப்புக்கு விடை என்ன? கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றணும். எமர்ஜென்சி காலத்துல கல்வி என்பது பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. இப்போ அந்தந்த மாநில அரசுகளே அந்த அந்த மாணவர்களுடைய கல்வி உரிமையை முடிவெடுக்கக்கூடிய வகையில கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு மாற்றப்படணும்னு சொல்லி அதற்கான முழக்கத்தை மாநிலங்களவையிலேயே வைத்த இயக்கம் திமுக. இன்னும் சொல்லணும் அப்படின்னா கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற சொல்லி நாங்க வழக்குகள்லாம் தொடுத்திருக்கிறோம். அப்போ இது ஒரு புது சஜஷன் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இது திமுக முன்பே பேசி இருக்கிற சட்ட வல்லுநர்களை வைத்து மாநிலங்களவையிலே பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ புதுசா நான் புது சஜஷன் அப்படின்னு இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவர் இதை வலியுறுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில வேணா நம்ம இதை பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ மோடி அரசு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கல்வி மட்டும் இல்லை, எல்லா விதங்களிலும் மாநில உரிமையை பறிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்ப அதை எதிர்த்து தான் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசக்கூடிய எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய வரி வருவாயை சரியாக சேரக்கூடிய வகையில தான் ஜிஎஸ்டிங்கிறது இருக்கு. அது ஒரு மாநில உரிமை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை தான். இப்போ வரியே ஜிஎஸ்டிய ஒன்றிய அரசே மொத்தமா வாங்கிக்கிட்டு மாநில அரசுக்கு வர வேண்டிய வரி வருவாய் வரல அப்படிங்கிறது ஒரு மாநில உரிமை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. ரெண்டாவது, கல்வியை பொதுப்பட்டியலிலிருந்து ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து ஸ்டேட் லிஸ்டுக்கு மாத்தணுங்கிறது ஒரு மாநில உரிமை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த மாதிரி மாநில அரசுகளை ஆளுநர்களை வைத்து கட்டுப்படுத்த நினைப்பதும் ஆளுநர்களை வைத்து அராஜகம் செய்ய நினைப்பதும் ஒரு மாநில உரிமை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ இது ஒரு டீடைல்டான டாபிக். ஒன்றிய இந்த பார்ஷியலி பெடரல் சொல்லப்படுற இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல மாநில உரிமையை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு அரசுக்கு ஒன்றிய அரசு என்னென்ன அழுத்தங்களை எல்லாம் கொடுக்குது அப்படிங்கறத குறித்தெல்லாம் இதை பற்றி பேசக்கூடியவர்கள் பேசணும். பொதுவா பேசக்கூடாது. இது நீட்டை என்பது விட மாட்டாங்கன்னா யாரு விட மாட்டாங்க? நீட்டை விலக்கு கொடுப்பதற்கு யார் விட மாட்டாங்க? உடைச்சு பேசுங்க, ஓப்பனா பேசுங்க. பிஜேபி விஜயை இயக்குதுங்கிற கருத்தை சொல்றாங்க. அப்ப உடைச்சு சொல்லுங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி உரிமையை பாதிக்கக்கூடிய வகையில் பிஜேபி தான் அதை செயல்படுது. ஒன்றிய அரசு மாநில உரிமைகளுக்கு எதிராக நிக்குது. இன்னைக்கு கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து ஸ்டேட் லிஸ்டுக்கு மாற்றுறதுக்கு பிஜேபி விடாது. அந்த நடிகரை சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. அப்போ பிஜேபியை பொதுவாக பேசக்கூடாது. எதுனாலும் டீடைல்டா சொல்லுங்க. திமுக மிக தெளிவா சொல்லுது, பாஜக என்பது மாநில உரிமை பிளவுவாதத்தை எதிர்க்கிறோம்னு சொல்றாருல்ல. யார மத பிளவுவாதத்தை செய்யக்கூடியது யார்? அதை சொல்லுங்க. மத பிளவுவாதத்தை பாலாஜியா செய்யறாரு. மத பிளவுவாதத்தை செய்யக்கூடியவரை நான் எதிர்க்கிறேன்னா பாலாஜி எதிர்க்கிறேன்னு அர்த்தமா? இல்ல மத பிளவுவாதத்தை செய்யக்கூடியதுங்கிறது யாருன்னு சொல்லுங்க. செய்யக்கூடியவர்களை எதிர்க்கிறேன்னா யாரு செய்யறாங்களோ அவங்களை குறிப்பிட்டு சொல்லுங்க. இப்போ இந்த கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் எல்லாம் பத்தி பேசினதுனால நான் சொல்றேன், மாநில உரிமையை சார்ந்து பேசணும் அப்படின்னு சொன்னா இத்தனை பிரச்சனைகள் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வருவாய் வரல, ஆளுநர்களை வைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசை கட்டுப்படுத்த நினைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கல்வி உரிமை பிரச்சனையா இது எல்லாமே ஒன்றிய பாஜக அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய மாநில மக்களுக்காக இருக்கக்கூடிய அதிகாரங்களை தாண்டி செயல்படுது. பேசுங்க. பேச ஏன் மறுக்கிறீங்க? ஏன் பயப்படுறீங்க? ஏன் பிஜேபியை பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலையில தானே நீங்க இருக்கிறீங்களா, இல்ல பிஜேபி சொல்லக்கூடியதை செயல்படுத்தக்கூடிய நிலையில நீங்க இருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு. ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் நின்று கொண்டு கல்வியை பற்றி பேசினால்தான் நீங்க இயங்க முடியும் என்பதுதான் தமிழ்நாடு உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கட்டமைப்பு. அந்த கட்டமைப்புக்குள்ள நின்று அவர் பேசி இருக்கிறாருங்கிற அந்த இடத்தில் நாங்கள் அவரை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் பிஜேபி என்கிற அந்த பாசிச சக்தியை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் உண்மையாக தமிழர்களின் பிரச்சனைக்காக பேசக்கூடியவர்கள், தமிழ்நாட்டின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள். அவங்க பிஜேபி செய்யக்கூடிய எந்த அட்டூழியத்தை எதிர்த்து நான் பேச மாட்டேன், நான் பொதுவாக பேசுவேன், நான் ஒரு ஸ்ட்ரெயிட்டா எந்த டேட்டாவும் என்கிட்ட இருந்து வராது, எந்த கருத்தையும் நான் சொல்ல மாட்டேன், நான் ஒளிஞ்சு மறைஞ்சு அந்த பின் செவர்ல இருந்து எட்டி தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தமிழர்களுக்கு எதிரானவர்கள், தமிழக மக்களினுடைய உரிமை சார்ந்து பேசாதவர்கள் அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் முன்பே சுட்டி காட்டின மாதிரி நீட் குறித்து விவாதிக்கணும் அப்படின்னு நாளை விவாதிக்கணும்னு ராகுல் காந்தி கேட்டப்போ
இறுதியாக இன்னைக்கு நடக்க வேண்டியது நேற்றே ஒத்தி வச்சுட்டு எப்போன்னு தெரில, இப்போ அடுத்து எப்போ நடக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இப்போ மாநிலங்களவையில் பிரதமர் மோடி உரையாற்றுகிற பொழுது சொல்கிறாரு, அரசியலமைப்பு சட்டத்தை வந்து எதிர்க்கட்சிகள் தான் மதிக்கல, அந்த தினத்தை கொண்டாடுவதில் வந்து அவங்களுக்கு தான் அவங்க தான் ஏற்கலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? உங்களுடைய பார்வை என்ன? அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கலைன்னா முதல்ல என்னங்கிற அடிப்படையில் இருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தை துளியும் மதிக்காதவர்கள் இந்த பிஜேபி, வலதுசாரி, சங்கிகள், ஆர்எஸ்எஸ் கூட்டம். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்றது? பிரியாம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கிளியர்லி டிஃபைன்ஸ் இந்தியா இஸ் எ செகுலர் ஸ்டேட். இந்தியா என்பது ஒரு மதசார்பற்ற நாடு. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை. ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், இதெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை. இதை எந்த இடத்துலயாவது பிஜேபிங்கிற இந்த தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடியவர்கள் மதிச்சிருக்கிறாங்களா? செக்குலாரிசம் பத்தி மோடியினுடைய பார்வை என்ன? இந்த தேர்தலின் போது இந்தியாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, இஸ்லாமியர்களை குறிப்பாக சுட்டி காட்டி இந்தியா நாட்டினுடைய சொத்தம் முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க பிஜேபி நினைக்குதுங்கிற பேச தொடங்கி அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய பிரிவினைவாத கருத்துக்களை முன் வச்சது வரைக்கும் எந்த இடத்துலையுமே அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க மதிக்கலையே. அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருந்திருந்தா, புரட்சியாளர் அம்பேத்கர் மதிக்கக்கூடியவர்களாக இருந்திருந்தா, இந்த கருத்துக்களை எல்லாம் பிரதமராக போட்டி போடக்கூடியன்னு சொல்லக்கூடிய மோடி அவர்கள் கிட்ட இருந்து வந்திருக்குமா? அது ஒரு புனித நூல்ன்றார் அவரு. அதுதாங்க சொல்றேன். இதை புனிதம் கற்பிக்கக்கூடிய எதையுமே நம்ம வந்து ஆதரிக்கல. எதற்குமே இங்க புனிதம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம ஏற்கிறோமா? இவங்க அப்படிதான் பெண்களுக்கு புனிதம் கற்பிப்பாங்க, பெண்கள் என்கிற கருத்தில் புனிதத்தை கற்பிப்பாங்க. ஆனா புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறந்து வைத்திருக்கிற போது திரௌபதி முர்மு இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் என்கிற உச்சபட்ச பதவியில் இருந்தாலும் அவர் விதவை என்கிற காரணத்தினால், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்கிற காரணத்தால், பெண் என்கிற காரணத்தால் அவரை வந்து புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறப்பு விழாவுக்கு அழைக்கல. இதுதான் இவர்கள் கற்பிக்கிற புனிதத்தினுடைய வெளிப்பாடு. ஆனா காங்கிரஸ் தான் தலித்துகளுக்கு எதிரான கட்சின்றார். அதான் இப்போ நான் மொத்தமா சொல்றேன். இப்போ இந்த மொத்தமாக புனிதத்தை கற்பிக்கக்கூடிய இடத்துல இவர்களுடைய செயல்பாடு எல்லாமே இப்படி இருக்கு. இப்ப காங்கிரஸ் தான் தலித்துகளுக்கு எதிரான கட்சி அப்படின்னு இவர் சொல்றாரு. இவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி இருக்கு. ரோஹித் வெமுலாவினுடைய மரணம் தெரியுமா உங்களுக்கு? ரோஹித் வெமுலா இந்தியாவினுடைய உயர்ந்த கல்வி நிறுவனத்தில் படிக்கிறாரு, தற்கொலை செய்து கொள்கிறார். அவர் தற்கொலையில் எழுதி வச்சிருக்கக்கூடிய அவருக்கும் பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த ஏபிவிபி அமைப்புக்கும் பிரச்சனை வருது. ஏபிவிபி அமைப்பினுடைய பிரச்சனையை தொடர்ந்து ரோஹித் வெமுலா அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார். ரோஹித் வெமுலா சொல்லியிருந்த கருத்து என்ன? என்னை வந்து சாதிய ரீதியாக அவர் ஒரு தலித் ஆக்டிவிஸ்ட் என்று பார்க்கப்பட்டவர், என்னாலேயே இங்க இருக்கக்கூடிய அந்த சாதிக்கு எதிரான மனநிலையை எதிர்த்து என்னால போராட முடியல. ரோஹித் வெமுலாவினுடைய மரணத்திற்கு இது ஒரு முக்கிய காரணம். இது இந்த யாருடைய ஆட்சி காலத்தில் நடந்து? பிஜேபியினுடைய ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. இன்னும் தலித்துகளுக்கு எதிரானது அப்படின்னு சொன்னா மணிப்பூர்ல இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் யாரு? தலித்துகள், ஒடுக்கப்பட்டிருக்கிற, நசுக்கப்பட்டிருக்கக்கூடிய, தாழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் தான் இன்னைக்கு வந்து இங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மணிப்பூர்ல. மணிப்பூருக்கு மோடி இன்னைக்கு வரைக்கும் போலயே. உங்களுக்கு அந்த ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட மக்களின் மீது உண்மையிலேயே அக்கறை இருந்திருந்தா மோடி இன்னைக்கு போயிருக்கணும். ராகுல் காந்தி போனார் மணிப்பூருக்கு. ராகுல் காந்தி போனது, இந்தியா கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் போனாங்க. மணிப்பூரில் என்ன சம்பவம் நடந்திருக்குன்னு இன்னைக்கு உலக நாடுகளுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பகுதி மக்களுக்கு மணிப்பூரில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலைமையை எடுத்து சொன்னது காங்கிரசும் இந்தியா கூட்டணியுடைய கட்சியும். மோடி போனாரா? மோடி அதை தடுக்கவாத முயற்சி செய்தாரா? இல்லைன்னா அங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாதாரண மக்களுக்காக அந்த முதலமைச்சர், பிஜேபியினுடைய முதலமைச்சரை மாத்தினாரா? நீங்க தானே காரணம். குறைஞ்சபட்சம் அந்த முதலமைச்சரையாவது மாத்தினாலும். இப்படி அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகிற போது பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தவர்கள் தானே இவங்க. இதெல்லாம் விடுங்க, அவங்களோட சித்தாந்தம் என்ன சொல்லுது? பிஜேபியினுடைய தத்துவ தளம் என்ன சொல்லப்படுற ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் என்ன? ஒடுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாய், தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களா இருக்கணும், இந்த சமூகத்தில் மேடு பள்ளங்கள் இருக்கணும். இது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தானே. அவர்கள் தானே இந்த கிரேட் அண்ட் இன்இக்வாலிட்டியை கடைபிடிக்கிறாங்க. கிரேட் அண்ட் ஒருவனுக்கு கீழ் ஒருவன் இருக்கணுங்கிற அந்த தத்துவத்தை, கிரேட் அண்ட் இன்இக்வாலிட்டிங்கிற தத்துவத்தை தானே ஆர்எஸ்எஸ் வந்து ஆதரிக்குது. அந்த தத்துவத்தின் அடிப்படையில தானே இயங்குறாங்க. அப்போ உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலெழுந்து வரணும்னு சொன்னா அந்த மக்களுக்கு வழங்கப்படுகிற இடஒதுக்கீட்டை குறித்து பிஜேபியினுடைய பார்வை என்ன? ஆர்எஸ்எஸ் பார்வை என்ன? ஜார்க்கண்டுடைய சட்டமன்றத்திலேயே பிஜேபி ஆளுகிற ஒரு மாநிலத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா, இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தீர்மானம் போடப்படுது. இடஒதுக்கீட்டு வேணான்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. அப்போ ரிசர்வேஷன் இஸ் மை ஃபண்டமெண்டல் ரைட் நாடாளுமன்றத்தில் பேசினது யார் தெரியுமா?
இந்தியா கூட்டணியில் இருக்கிற திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜா, ரிசர்வேஷன் இஸ் மை ஃபண்டமெண்டல் ரைட் பேசினது திமுக, பேசினது காங்கிரஸ். இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பேசினாரே, நாடு முழுவதும் பாரத் பந்த்னு சொல்லி இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் பிஜேபி ஆட்சியை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவிச்சு நாடு முழுவதும் நடத்தினாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு இந்த ஆட்சியில் உளவியல் ரீதியாக பிரச்சனை இருக்கு. அந்த பந்துக்கான காரணமாகவே அவங்க சொன்னது, எங்களுக்கு ஒரு சிங்கிள் டிமாண்ட் கிடையாது, இந்த ஒரு கோரிக்கை முன்னிறுத்தி நாங்க நடத்தல. எங்களுக்கு பிஜேபி ஆட்சியில் எங்களுக்கு உளவியல் ரீதியான தாக்குதல் இருக்கு, எங்களால இந்த நாட்டில் சரியாக இயங்க முடியல, எங்களுக்கு கொடுக்கப்படுகிற உரிமைகள்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பாரத் பந்த் நடத்துறாங்க. அதில் பங்கெடுத்து ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவா சொன்னாரு, பிஜேபி என்பது சிறுபான்மை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எதிராக நடக்கிற ஒரு அரசுன்னு. அதுக்கான புள்ளி விவரங்களை சொன்னாரு. ஒரு நாளைக்கு எத்தனை ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுறாங்க, ஒரு மணி நேரத்திற்கும் எத்தனை தாழ்த்தப்பட்ட மக்களின் மீது பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறை சம்பவங்கள் நடக்குதுங்கிற புள்ளி விவரங்களை எல்லாம் பட்டியலிட்டு பேசியிருக்கிறாங்க. அப்போ நான் ஒரே ஒரு விஷயத்தை கேட்கிறேன், மோடி என்கிற அவர் நாடாளுமன்றத்தில் நின்று கொண்டு போய் சொல்கிறார். நாடாளுமன்றத்தில் நின்றுக்கிட்டு போய், நீங்க பாஜகவுடைய சித்தாந்தத்தை மோடியினுடைய சித்தாந்தத்தை கேள்வி எழுப்புறீங்க, ஆனால் அவர் திமுகவினுடைய சித்தாந்தத்தை கேள்வி எழுப்புறாரு. பெயர் குறிப்பிடாம உதயநிதியை டார்கெட் பண்ணி ஒரு இந்தியா கூட்டணியுடைய ஒரு நபர் சனாதன தர்மத்தை டெங்கு கொசுன்னு கிண்டல் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவரை உதயநிதியை சாடி பேசியிருக்காரு நேற்று. அப்போ அது எல்லாமே பார்க்க வேண்டியதா இருக்குல்ல. அதான் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, இன்னைக்கு நான் தான் ரொம்ப வலிமையானவர், என்னை எதிர்ப்பதற்கு இந்த நாட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த மோடி அவர்கள் 2 மணி நேரம் நாடாளுமன்றத்தில் பேசும்போது திமுகவில் இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொன்னா, திமுக என்கிற இந்த கட்சி மோடியை எந்த அளவுக்கு பயமுறுத்தி இருக்குன்னு பாருங்க. திமுக என்கிற இந்த இயக்கம் RSSக்கு எந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்குன்ட்டு பாருங்க. அந்த அச்சுறுத்தல் பயத்தினுடைய வெளிப்பாடு தான் மோடியினுடைய பேச்சு. அண்ணன் உதயநிதி அவர்கள் பேசியிருப்பது சமூக நீதி, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு பேசியிருக்காரு. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும், சமூக நீதி, இடஒதுக்கீடு, சமூக எல்லாம் ஒண்ணுதானங்க, எல்லாம் ஒண்ணுதானே. சமூக நீதி, இடஒதுக்கீடு, அனைவருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறது திமுகவினுடைய கொள்கை நிலைப்பாடு. இந்த கொள்கை நிலைப்பாட்டை பிஜேபி ஆதரிக்குமா? இங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நாங்க நீங்க பணக்காரனுக்கு மட்டும் நீட் தேர்வை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க, வேண்டாம், எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அளவுல நீட் தேர்வை உருவாக்குங்க, நீட் தேர்வை ஒழிச்சிருங்க, மாநில பாடத்திட்டத்திலிருந்து வரக்கூடியவர்கள் படிக்கட்டும், கல்வி உரிமையை நம்ம உருவாக்குவோம்னு சொல்லி அண்ணன் உதயநிதி அவர்கள் சொல்றாரு. இப்ப இதை பிஜேபி ஆதரிக்குமா? இன்னைக்கு சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்திலிருந்து வரக்கூடியவர் மருத்துவம் படிக்கணும், அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துங்க நம்ம சொல்றோம். இல்ல, அது ஒரு சிலர் தான் படிக்கணும், இந்த நாட்டில் நாங்கள் தான் உயர் சாதி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் கல்வி இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. சூத்திரனுக்கு எதை வேண்டுமானாலும் கூட கல்வியை கொடுக்காத, இது அவர்களுடைய தத்துவம். நம்முடைய தத்துவம் என்ன சொல்லுது? நீ கல்விதான் எல்லாவற்றையும் விட சிறந்தது, எந்த செல்வத்தை விட கல்வி செல்வத்தை நீங்க கொடுங்க. இது தமிழர்களின் தத்துவம், திராவிட இயக்கத்தின் தத்துவம், அண்ணன் உதயநிதியினுடைய தத்துவம். அப்போ பிஜேபி இன்னைக்கு அண்ணன் உதயநிதியை குறித்து பேசுகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகள் பிஜேபியினுடைய அரசியல் கருத்துக்களை, பொருளாதாரத்தில் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய தவறான நடவடிக்கைகளை, அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர்ஸை பேசுகிற அதே நேரத்தில் திமுக என்கிற இந்த கட்சி, பிஜேபி என்பது மனித குலத்துக்கு எதிரானது, RSS என்கிற இந்த இயக்கம் தமிழர்களினுடைய இல்லை என்று சொன்னால் சமூக நீதி சித்தாந்தத்துக்கு எதிரானது அப்படி என்கிற கருத்தை ரொம்ப ஆழமா விதைக்கிறோம். RSSங்கிற சித்தாந்தத்துக்கு எதிரான நேர் எதிர் சித்தாந்தம் திராவிட இயக்கத்தின் சித்தாந்தம், தந்தை பெரியாரின் சித்தாந்தம். அப்படிங்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு மோடி அவர்களா இருந்தாலும் சரி, பிஜேபி RSS கூட்டம் எங்களை பார்த்து பயப்படுவதற்கான காரணம். மோடி ஆட்சி தோல்வியடைந்திருக்கு, மோடி ஆட்சியினுடைய நிர்வாகம் தோல்வியடைந்திருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் அவர் சொல்றாரு எதிர்கட்சிகள் தான் தோல்வியடைந்திருக்கு, ஆனால் அவர்கள் ஏதோ ஜெயித்து விட்டது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. 543 தொகுதிகளில் 99 தொகுதிகள் தான் வெற்றி பெற்றிருக்கு காங்கிரஸ், ஆனால் 100க்கு 99 வாங்கின மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. இப்போ 100க்கு 99 வாங்கினது மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. இதுக்கு முன்னாடி தான் நம்ம 543 தொகுதிகளில் 99 தொகுதிகள் தான் வெற்றி பெற்றிருக்கு காங்கிரஸ். அப்படி பார்க்கிற பொழுது மிகப்பெரிய அளவுக்கு தோல்வி அடைந்திருக்கிறது காங்கிரஸ் தான், ஆனால் அவர்கள் ஜெயிச்சு விட்டது போல சீன் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத அவர் சொல்ல வர கருத்து. அப்ப அதுக்கான பதில் இருக்கு. இது மோடியினுடைய வாதத்திலே நான் சொல்றேன், மோடி அவர்களுடைய வாதத்திலே எடுத்து பார்க்கணும் அப்படின்னா, அப்ப 543க்கு 270 எடுத்தாதான் அவங்க பாஸ், அவருடைய வாதத்துல வச்சுக்கிட்டோம்னா. அப்போ 543க்கு 240 எடுத்தாலும் ஃபெயில் தான். ஃபெயில் ஆகி இருக்கக்கூடிய நீங்க பக்கத்து டேபிள்ல இருக்கிறவனோட மார்க்கெல்லாம் கூட்டி சேர்த்தி நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு காமெடியா இருக்கும்.
உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவன் ஒரு 30 மார்க் வாங்கியிருக்கிறான். அந்த 30 மார்க்கையும் சேர்த்து எடுத்து போட்டுக்கிட்டு அந்த 30 நான் வாங்கின 30 தான் இன்னைக்கு மோடி சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னா இதுதான் நகைச்சுவையா இருக்கு, பொலிட்டிக்கல் இம்மெச்சூரிட்டியா இருக்கு. இதை வேற குடியரசுத் தலைவர் உரையிலேயே நாங்க வந்து தனிப்பெரும்பான்மையில ஜெயிச்சுட்டோம்னு சொல்றது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. ராகுல் காந்தியை பார்த்து ஏங்க இன்னைக்கு அவங்க பயப்படுறாங்க? ராகுல் காந்தி இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நின்று நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய வி வாண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் மணிப்பூர்னு பேசுறாரு. இன்னைக்கு நீட்டை குறித்து விவாதிக்கணும்னு சொல்றாரு. அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில செயல்படுங்கன்னு சொல்றாரு. குறிப்பா நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தனியார் ஏஜென்சியை வைத்து எதிர்கட்சி எம்பிக்கள் மீது நீங்க ரைடு விடுறீங்க, எதிர்கட்சி எம்பிக்களை முடக்க நினைக்கிறீங்கன்னா லீடர் ஆஃப் அப்போசிஷனா எதிர்கட்சிகளை காக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்கு, நான் எதிர்கட்சிகளை காக்கக்கூடிய இடத்துல நின்று செயல்படுவேன்னு இன்னைக்கு சொல்றாரு. இதுதானே ஒரு ஸ்டேபிளான ஒரு லீடர் பேசக்கூடிய பேச்சு? இந்த நாட்டில் ஜனநாயகம் என்பது எதிர்கட்சியை சார்ந்துதானே இருக்கு. எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்களை சந்தித்து தான் ஒரு நாட்டினுடைய ஜனநாயகமே செயல்படக்கூடிய வகையில் இருக்கு. அப்போ மோடிக்கு ஜனநாயகம்னா என்னன்னு தெரியாது, எதிர்கட்சினா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு பொலிட்டிக்கல் இம்மெச்சூரிட்டின்னு அதாவது மோடி சொல்றாரு. நான் மோடியை பார்த்து கேட்போம், எதிர்கட்சிகளே இல்லாத நாடாளுமன்றத்தை உருவாக்குவோம் நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு வலுவான எதிர்கட்சிகள் உங்களுக்கு சற்றும் குறைவில்லாத எண்ணிக்கையோடு இன்னைக்கு எதிர்கட்சிகள் இன்னைக்கு அவையில் அமர்ந்திருக்கிறாங்க. ராகுல் காந்தி மிக தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கு பிரதமர் ஆகணும் இல்ல அரசு அதிகாரத்துக்கு வரணுங்கிறதெல்லாம் இல்ல, இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதற்கு எதிர்கட்சி வரிசையில் இருந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவது என்பது எனக்கு ரொம்ப மிகவும் வலிமையான ஒரு பொறுப்பா நான் கருதுறேன்னு அவர் பேசுறாரு. அப்போ இதுதான் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி. நீங்க உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டா அதுக்கு நேரு கிட்ட போறீங்க. இந்த 10 ஆண்டுகளில் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? டேட்டாவை சொல்லுங்க, புள்ளி விவரத்தை சொல்லுங்க. டிமானிட்டைசேஷன்ல என்ன நடந்துச்சு, பண மதிப்பிழப்புல என்ன நடந்துச்சு, புள்ளி விவரத்தை சொல்லுங்க. அவர் தான் பேச விட மாட்டேன்றாங்கல்ல, ராகுலே போய் நில்லு கத்துங்கன்றாரு. இல்ல 2 மணி நேரம் பேசியிருக்காரு மோடி. 2 மணி நேரம் நேத்து வந்து மோடி பேசியிருக்கிறாரு. எதிர்கட்சிகளே இல்லைன்னு சொன்னாரு. வலுவான எதிர்கட்சியா நாங்க இருக்கிறோங்கிற அடையாளம் தான் நேத்தது. நீங்க என்ன வேணா நாடாளுமன்றத்தில் நின்று பேசிட்டு போயிட முடியாதுங்கிறதுக்கான வலுவான முழக்கம் தான் அது. நாடாளுமன்றத்தில் டிஸ்கஷனே இல்லாம என்ன சட்டத்தை வேண்டுமானாலும் மோடி முன்னாடி கொண்டு வந்துட்டு இருந்தாரு. எந்த சட்டத்தை, இந்த 3 குற்றவியல் நடைமுறை குற்றவியல் சட்டம் 3 வந்திருக்கு. குற்றவியல் சட்டம் கொண்டு வந்த போது 25% ஆஃப் எம்பிஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணி வச்சிருந்தாங்க, சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னும் இது மாதிரி பல்வேறு விதமான சட்டங்கள் வரும்போது அந்த அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கிட்ட எந்த டிஸ்கஷனுமே இல்லை, அவங்களே வந்து இரவோடு இரவா அறிவிப்பாங்க. ஆனா இனிமேல் எதிர்கட்சிகள் இல்லாமல் நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. நீங்க எந்த தவறான கருத்தை சொன்னாலும் நாங்கள் அவையில் இருந்து நாங்கள் எங்களுக்கான எதிர்ப்பை, மக்களுக்கான ஆதரவான கருத்தை ஒழிப்போங்கிறதா மோடி பேசுகிற போது எழுப்பி இருக்கக்கூடிய அந்த முழக்கம். நான் இன்னொன்னு கேட்கிறேன், ஏன் நீங்க பேசிட வேண்டியதானே? எதிர்கட்சிகள் என்ன பேசினாங்க? We want justice for மணிப்பூர். மணிப்பூர்ல என்ன நடவடிக்கை எடுக்க போறோம் மோடி பேசிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு அந்த பிரச்சனை. கடைசி வரைக்கும் அவர் பேசலையே. நீட்டை பத்தி எதிர்கட்சிகள் குரல் எழுப்பினாங்க, அப்ப மோடி அதை பத்தி பேசிட வேண்டியதானே? அப்ப மக்கள் பிரச்சனையை குறித்து எதிர்கட்சிகள் பேசுவதும் அதற்கு நான் காதே கொடுக்க மாட்டேன்னு மோடி பேசுறதும் சந்திரபாபு நாயுடுவும் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கும் இதுதான் நிலைமை. அப்ப அந்த அடிப்படையில் நின்று பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 30 மார்க் அடிப்படையில் தான் நீங்க இயங்கிட்டு இருக்கீங்க. அந்த 30 மார்க் எப்ப வேணா மாறும்னு மோடிக்கு கொடுத்த எச்சரிக்கை தான் நேற்று நாடாளுமன்ற கூட்டம். நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.